சன்லைஃப் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்று 12/8/2026 புதன்கிழமை, ஆடி மாதம் 27ஆம் நாள், அமாவாசை திதி இன்று இரவு 11:06 வரை, பூசம் நட்சத்திரம் காலை 8 மணி வரை, அதன் பிறகு ஆயில்யம் நட்சத்திரம். இந்த நாளின் ஒரு சிறப்பு அம்சமாக கிருத்திகை, உத்திரம், உத்திராடம் ஆகிய சூரியனின் 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் எல்லோருக்குமே தாராபலமுள்ள குடும்பத்தில் நல்ல நிகழ்வுகள், வேலை தொழில் அமைப்புகளில் ஏதேனும் ஒரு ஆதரவான சம்பவங்கள் நடக்கக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. மேற்கண்ட 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் ஒரு பொருளை விற்பதற்கோ அல்லது ஒரு பொருளை வாங்குவதற்கோ அதன் மூலமான பணவரவுகளை அடைவதற்கு இந்த நாள் மிகவும் உயரிய நாளாக அமைந்திருக்கிறது. என்று அடுத்து 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம். மேசராசிக்காரர்களுக்கு 6ஆம் இடத்துல சுபகிரகமான சுக்கிரன் இருக்கக்கூடிய நல்ல நாள் இன்றைக்கு. கடன் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கவலைகள் தீரும். புது கடன்கள் சில பேருக்கு வந்தாலும் அப்படி ஒன்றும் பெருசாக ஒரு இதாக இருக்காது. பழைய கடனை அடைக்கிறதுக்கு கூட சில பேருக்கு ஒரு புது கடன்கள் வரும். எப்படி அப்படின்னு சொன்னால், ஏற்கனவே வட்டி ஜாஸ்தியாக வாங்கியிருக்கிறாங்க, அவசரத்துக்கு உபயோகப்படுமேன்ட்டு 3 வட்டி 5 வட்டி 10 வட்டிக்கெல்லாம் கடன் வாங்கிட்டேன், இப்போ கொஞ்சம் நிதானமான வருமானம் வருது, கொஞ்சம் குறைஞ்ச வட்டியில் கடனை வாங்கி அதை அடைச்சிடலாமேன்ற மாதிரியாக பழைய கடன் போய் புது கடன்கள் வரக்கூடிய அமைப்புகள் வியாபார பெருமக்கள், தொழில் முனைவோர்கள் எல்லாருக்குமே இருக்குதுங்க. ஹெல்த்து கொஞ்சம் நல்லா இருக்குங்க. பெரிய அளவில் அந்த ஆஸ்பத்திரிக்கு போகிறேன், இந்த ஆஸ்பத்திரிக்கு போகிறேன், பயமாக இருக்குதுன்னு நினைக்கிறவங்க எல்லாருக்குமே பயப்படலாம் வேண்டாங்க. இன்னும் கொஞ்சம் நாள் ஆரோக்கியமாக இருப்பீங்க என்கின்ற அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. வேலையில் கொஞ்சம் நல்ல மாற்றங்கள் இப்போது ஏற்படும். அதுவும் பெரிய அளவில் இதுவரைக்கும் ஒரு முரண்பாடுகள் உள்ள ஒரு மேலதிகாரி சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறாரு, எப்போவுமே என் மேலே ஒரு கண்ணு வச்சுக்கிட்டே இருக்கிறாரு, என் மேலே ஒரு பொறாமையாகவே இருக்கிறார், இந்த இடத்த விட்டு என்னை தூக்கணும்னு நினைக்கிறாருன்ட்டு, ஆணாக இருக்கலாம் பெண்ணாக இருக்கலாம், கொஞ்சம் வேலை செய்கிறதுல மன அழுத்தத்தில் இருந்தீங்க இல்லையா, அதெல்லாம் இன்று முதல் அப்படியே மாறக்கூடிய ஒரு சுமூகமான சூழ்நிலைகள் ஏற்படக்கூடிய நாளாக அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு. ரிஷபராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் 5ஆம் இடத்துல நீச்சமாக இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். ராசிநாதன் நீச்சமானாலே மனசு கொஞ்சம் டல்லாகிடுன்றதை அடிக்கடி நான் சொல்லிக்கிட்டு வரேன் இல்லையா. வருஷத்தில் ஒரு 20 நாள் 30 நாள் உங்கள் ராசிநாதன் இந்த மாதிரியான காலகட்டங்களில் கொஞ்சம் நீச்சத்தை அடைவார். இப்போது இதை பண்ணலாமா அதை பண்ணலாமான்ற குழப்பங்கள் இருக்கும். பிள்ளைகளை எந்த ஸ்கூலில் சேர்க்குறது, எந்த காலேஜில் சேர்க்குறது, எந்த குரூப்பில் சேர்க்குறது, இந்த மாதிரியான ஒரு விஷயம். அல்லது பிள்ளைங்கள் ஒன்றை படிக்கணும்னு நினைக்குது, நம்ம வேறு ஒன்றை செலக்ட் பண்ணலான்னு நினைக்கிறோம். இதை செய்யலாமா அதை செய்யலாமா, பிள்ளையோட இஷ்டத்துக்கே விட்டுறலாமா, அல்லது நம்ம தான் அவருடைய வாழ்க்கையை தீர்மானிக்கணுமா, இந்த மாதிரியாக ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால்ன்ற மாதிரியான ஒரு மாதிரியான சூழ்நிலைகள், குழப்பமான அமைப்புகள் இப்போது அப்படியே இன்னும் ஒரு வாரத்திற்கு இது நீடிக்கத்தான் செய்யும். இப்படியே ரிஷபராசிக்காரர்களுக்கு இருக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. மற்றபடி பண வரவுகளில் எந்த விதமான கஷ்ட நஷ்டமும் இருக்காது. தொழில் பாட்டுக்கு அது போய்கிட்டு இருக்கும். வியாபாரமாக இருக்கட்டும், தொழிலாக இருக்கட்டும், வேலையாக இருக்கட்டும், கொஞ்சம் போய்கிட்டு தான் இருக்கும். சிலருக்கு பெண் வழி உறவுகளால் கொஞ்சம் செலவுகள், பெண்களுக்கு ஆண் வழி உறவுகள்னு சொல்லப்படக்கூடிய சித்தப்பா பெரியப்பா மக்களால் ஏதாவது செலவுகள் வர்றது, பெண்களுக்கு ஆண்களாலும், ஆண்களுக்கு சித்தி பெரியம்மா போன்ற அமைப்புகள், அக்கால் தங்கை உறவுகளால் கொஞ்சம் செலவுகள் வரக்கூடிய நாளாக அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு. மிதனராசிக்காரர்களுக்கு 4ஆம் இடத்துல இன்றைக்கு சுபராக சுக்கிரன் இருந்தாலும் கூட நீச்சம் என்கின்ற பலவீன நிலையை அடைஞ்சிருக்கிற நாளாக இந்த நாள் அமையும். வண்டி வாகனத்தில் கொஞ்சம் செலவுகள் இருக்கும். ஏதாவது ஒரு வகையில் இவ்வளோ நாள் கவனிக்காத விட்டால் இன்றைக்கி கொஞ்சம் பெரிய செலவாக வச்சிருச்சு. இந்த வாரம் முழுக்கவே வண்டியை ஷெட்டில் தான் விடணும் போல இருக்குன்ற மாதிரியாக வாகன விஷயங்களில் செலவுகள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. சிலருக்கு கல்வி மேன்மைகள் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். மாணவ கண்மணிகள் எல்லாருக்குமே கடந்த காலத்தில் இருந்து வந்த ஒரு பொறுப்பு இல்லாத நிலைமை, லேசாக கொஞ்சம் சோம்பலாக இருந்தீங்க இல்லையா, அதெல்லாம் அப்படியே தூக்கி போட்டுட்டு, ஐயோ இன்னும் கொஞ்சம் விளையாட்டுத்தனமாக இருக்கக்கூடாது, எதிர்காலம் நல்லா இருக்கணும்னா இன்னும் கொஞ்சம் சுறுசுறுப்பாக இருக்கணும்ட்டு இளைய பருவத்தில் டீனேஜில் இருக்கக்கூடிய ஒரு 20 வயதுகளுக்கு உட்பட்ட மாணவ கண்மணிகள் எல்லாருக்குமே ஒரு நல்ல பொறுப்புணர்வுகள் வரக்கூடிய அருமையான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. சுக்கிரன் நீச்சமாக இருந்தாலும் சனியும் புதனும் உங்களுடைய யோக கிரகங்கள் இன்றைக்கு வலுவாக இருக்கின்ற காரணத்தினால் ஒரு கதவு அடைச்சா இன்னொரு கதவு திறக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா. ஒரு மத்தியானம் 3 மணி வரைக்கும் அப்படி இப்படி இருந்தாலும் கூட சாயந்தரத்திற்கு பிறகு ஒரு உத்வேகத்தோடு ஒரு எழுந்திருச்சு நல்ல விதமான ஒரு பலன்களை அனுபவிக்கக்கூடிய நாளாகவே அமைஞ்சிருக்குங்க மிதுன ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு. கடகராசிக்காரர்களுக்கு லாபாதிபதி இன்றைக்கு 3ஆம் இடத்துல நீச்சத்தை அடைந்திருக்கிறார். ஆயினும் கூட அவர் சுபகிரகமாக இருக்கிறதுனாலையும் 3-11ஆம் இடங்கள் இன்றைக்கு வலுவாக இருக்கிறதுனாலையும் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் இருக்கும். மனோபலம் அதிகரிக்கும்.
ஒரு விஷயத்தை பார்த்து கலக்கம், பயம் அப்படியே இருந்துக்கிட்டு இருந்தது. அடப்பாப்பா இதுக்காக போய் இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டுக்கிட்டு பயப்பட்டுக்கிட்டு இருந்தோம், தூக்கி போட்டு வேலையை பார்ப்பான்ற மாதிரியாக ஏதேனும் ஒரு விதத்தில் மிக அருமையாக ஒரு மனோதைரியம், தைரியங்கள் வரக்கூடிய அருமையான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. சிலருக்கு நல்ல அறிமுகங்கள் கிடைக்கக்கூடிய நாளாகவும் வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்கும். இது வரைக்குமே வாய்ப்பெல்லாம் நான் போய் தேடி போயும் கிடைக்கலங்க, அப்படிலாம் ஒன்று 3-4 வருஷமாக வாழ்க்கை நல்லா இல்லைங்கன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க இல்லையா? இவர்கள் எல்லாருக்குமே கடந்த காலத்தில் கிடைக்காத நல்ல வாய்ப்புகள், உங்களுடைய திறமையை வெளிப்படுத்தக்கூடிய சில தன்மைகள், அடாடா இவரா இப்படி பண்ணார் அப்படின்ற மாதிரியாக உங்களை பற்றி மற்றவர்கள் பெருமையாக நினைக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. தம்பி தங்கைகளால் கொஞ்சம் கஷ்டத்தை அனுபவித்தவங்களுக்கு அதிலிருந்தும் கொஞ்சம் நிவாரணம் கிடைக்கக்கூடிய நல்ல நாளுங்க. எந்த விதத்திலையும் ஒரு கவலைகள் இல்லாத யோக நாளாக அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு. ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு ராசி பலன் நிகழ்ச்சி தொடரும். ராசி பலன் நிகழ்ச்சி தொடர்கிறது. சிம்மராசிக்காரர்களுக்கு தொழில் மூலமாக பணம் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். அவர்கிட்ட பணம் கொடுத்தேன், இவர்கிட்ட பணம் கொடுத்தேன், ஏமாற்றிட்டாங்க, எனக்கு தேவைப்படுற நேரத்தில் வரமாட்டேங்குது, இப்போ அட்டமத்து சனி, நான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன், அப்படி நடக்குது இப்படி நடக்குது, தொழிலே தம் ஆயிடுச்சுன்னு சொல்லுவாங்கள்ல, ஒரே முடக்கம் தேக்கம்னு சொல்லுவோமே, எதையும் முன்னால் போனால் இடிக்குது, பின்னால் போனால் உதைக்குதுன்ற மாதிரியான இந்த விஷயங்கள் எல்லாம் இப்போது கொஞ்சம் ரிலீஸ் ஆகி ஓரளவுக்கு பணம் வரக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. வியாபார பெருமக்களாக இருக்கலாம், தொழில் முனைவர்களாக இருக்கலாம், விவசாய பெருமக்களாக இருக்கலாம், கையில் யார் வீட்டு காசோ கொஞ்சம் கையில் இருக்கும், ஏதோ ஒன்று பாக்கெட்டில் 10 ரூபா வச்சுக்கிட்டு போகணுன்ற மாதிரி இன்றைக்கு இருக்கக்கூடிய நாளாகவே இந்த நாள் அமைஞ்சிருக்கு. 2ஆம் இடம் சுபத்தன்மையோடு இருக்கிறது. அதை விட மேலாக அட்டமத்து சனியை இப்போ குரு சுக்கிரன் 2 பேரும் பார்க்குறாங்க. அதனால் இனிமேல் பிரச்சனை வராதுன்ற தைரியம் அப்படியே மக நட்சத்திரக்காரர்களுக்கு வரும். பூர நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவிற்காவது கொஞ்சம் ஆறுதல் தரக்கூடிய விஷயங்கள் இப்போது நடக்கும். வாழ்க்கையே இப்படி குழப்பமாக இருக்கிறதே, 3-4 மாதமாக எல்லாம் அப்படியே தலைகளாக மாறி இருக்கே, ஏன் அந்த அளவுக்கு இப்படி இருக்கிறோன்ற மாதிரியாக வேலை தொழில் அமைப்புகளில் இதுவரைக்கும் இருந்து வந்த ஒரு இடர்பாடுகள், குறிப்பாக எதிரி தொல்லைகள் இப்படி இருக்கிறதே நினச்சவங்க எல்லாருக்குமே எல்லாவற்றையும் அடக்கி ஆளக்கூடிய நல்ல தன்மைகள் உருவாகக்கூடிய நல்ல நாளுங்க இன்றைக்கு. கன்னிராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய நன்மைகள் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். ராசி சுபத்துவத்தை அடைந்திருக்கிறது. ராசியில் சுக்கிரன் நீச்சமாக இருந்தாலும் தனி ஒருவராக வலிமையாக இருக்கக்கூடிய இந்த தன்மை பெரிய அளவில் ராசியை புனிதப்படுத்துகிறது. ராசி சுபத்துவம், ராசிநாதனும் சுபத்துவம் என்கின்ற இரட்டிப்பு நன்மைகள் ஏற்படுவதால் மதிப்பு, மரியாதை, கௌரவம் கூடக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. ரொம்ப நாளாக ஒன்று செய்யணும்னு நினச்சிக்கிட்டே இருக்கிறீங்கள, பேப்பர்லேயே இருக்கும், எண்ணத்திலே இருக்கும், மூளையில் தான் ஐடியாவாக இருக்குது, அதை ரியலாக ப்ராக்டிக்கலாக பண்ண முடியலன்னு நினச்சிக்கிட்டு இருப்பீங்க இல்லையா? இது எல்லாத்தையும் இப்போ பண்ணுறதற்கான அடிப்படை அம்சங்கள் உருவாகக்கூடிய, மனசுக்குள்ளே இப்படி ஒன்று அப்படி ஒன்று, இந்த வியாபாரம் பண்ணணும், அந்த தொழில் பண்ணணும், இதை இப்படி பண்ணணும், அதை இப்படி பண்ணணும், வயதிற்கேற்றாற் போல் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு ஆசை இருக்குமே, அந்த ஆசைகள் எல்லாவற்றையும் நிறைவேற்ற ஆரம்பிக்கின்ற, துவக்கி வைக்கின்ற முதல் நாளாக இந்த நாள் அப்படியே நல்ல நாளாக அமைஞ்சிருக்குதுங்க. எதையும் தைரியமாக செய்யலுங்க. 4 பேர் கூடுகின்ற இடத்துல கன்னிராசிக்காரர்களுக்கு இப்போது மிக உயர்ந்த நல்ல தன்மைகள் ஏற்படக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. குறிப்பாக கற்கள் சம்பந்தப்பட்ட, நிலம் சம்பந்தப்பட்ட, கிழங்கு வகைகள் சம்பந்தப்பட்ட, நிலத்திற்கு அடியில் தோண்டக்கூடிய போர் சம்பந்தப்பட்டது, கிரஷர் சம்பந்தப்பட்ட தொழிலமைப்புகளோடு தொடர்பு கொண்டவர்களுக்கு நல்ல பெரிய அளவில் லாபங்கள் கிடைக்கக்கூடிய சுப நாளுங்க இன்னைக்கு. துலாம் ராசிக்காரர்களுக்கு சுக்கிரன் நீச்சமாக இருக்கிறார், 12இல் வேறு இருக்கிறார். கொஞ்சம் அப்படி இப்படித்தான் இருக்கும். பெரிய அளவில் இன்னும் அப்படி யோகம் வந்துடும் இப்படி யோகம் வந்துடும்லாம் சொல்ல முடியாது. மனசே கொஞ்சம் குழப்பமாக இருக்கும். பாம்பா கயிறான்னு தாண்டவும் மாட்டீங்க, மிதிக்கவும் மாட்டீங்க. இந்த மாதிரியாக இதை செய்யலாமா அதை செய்யலாமான்ற ஒரு குழப்பங்கள் வரக்கூடிய இந்த அமைப்பு பெரியவர்களுடன் ஆலோசனை கேட்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். வீட்டில் இருக்கிற பெரியவங்க, தாத்தா பாட்டியாக இருக்கலாம், அண்ணன் அக்கா கூட பெரியவங்க தான், அப்பா அம்மா, அந்த மாதிரியாக நம்மை விட வயதில் மூத்தவர்களிடம் கொஞ்சம் ஆலோசனை அறிவுரை கேட்கக்கூடிய எண்ணங்கள் வரும். பொதுவாகவே துளாராசிக்காரர்களுக்கு ஒரு பெரிய தன்னம்பிக்கையும் ஈகோவும் இருக்கும். நானே ஒரு பெரிய ஆள் தான், நீங்கள் என்னங்க இன்னொரு பெரிய ஆள்கிட்ட போய் என்ன கேட்க சொல்கிறீங்க, இந்த மாதிரி எண்ணங்கள்லாம் துளாராசிக்காரர்களுக்கு இருக்கும். ஆயினும் எதிலும் கொஞ்சம் பொறுமை, நிதானமாக அப்படியே செயல்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. இதுலேயும் பாருங்கள், தூர இடத்துலேருந்து நல்ல தகவல்கள் வரும். வெளிநாடு, வெளிமாநிலம் போன்ற தூர இடங்களுக்கு போகக்கூடியவர்களுக்கு, அதற்கான ஆசை முயற்சிகளில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே கொஞ்சம் அதற்கான பலிதங்கள் ஏற்படக்கூடிய நாளாக, விசா கிடைக்கக்கூடிய அமைப்பு, அல்லது அங்கேருந்து அவர் இன்வைட் பண்ணுறாரு, இவர் மூலமாக இப்படி போயிடலாம் அப்படி போயிடலான்ற மாதிரியாக முயற்சிகள் செய்து கொண்டிருந்தவர்களுக்கு இன்னும் 2 வார காலத்திற்குள் வெளிநாட்டு தொடர்புகள், அங்கே போகக்கூடிய அமைப்புகள், ஏற்றுமதி இறக்குமதி தொழில்கள் நன்றாக இருக்கக்கூடிய சுப நாளுங்க இன்னைக்கு. ரிஷிகராசிக்காரர்களுக்கு வெற்றிகள் கிடைக்கக்கூடிய அருமையான நாள். ஆண் பெண் உறவுகள் சிறப்பாக இருக்கும்.
ஆணுக்கு பெண்ணாலும் பெண்ணுக்கு ஆனாலும் அதீத நன்மைகள் ஏற்படக்கூடிய அமைப்பு, அவரவருடைய வயதிற்கேற்றாற் போல இருக்கக்கூடிய சிறப்பு நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. மனைவியால் இன்பம், கணவனால் ஏதாவது ஒரு வகையில் மகிழ்ச்சி, இந்த மாதிரியான அமைப்போல் 7 குடையவர் இன்றைக்கு 11ஆம் இடத்துல இருக்கிறார் இல்லையா. 11ஆம் இடம் கூடுதல் தன்மையோடு இருக்கின்ற, நல்ல தன்மையோடு இருக்கின்ற காரணத்தினால் எதையும் சாதிக்க முடியும் என்கின்ற மனோதிடம் ஏற்படக்கூடிய, எதிரிகள் கூட உங்ககிட்ட ஏற்படக்கூடிய ஒரு மாற்றத்தை பார்த்து பயந்து விலகக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. அண்ணன் அக்காள்களுக்கு உதவி செய்யக்கூடிய அளவிற்கு இளைய பருவ விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைக்கு மேம்பட்ட பணவரவுகள் கண்டிப்பாக உண்டு. எதுலேயும் லாபம் கிடைக்கும். கவர்மெண்ட் லாபம் வேறு கிடைக்கும். அரசாங்கத்திட்டிருந்து அனுமதி எதிர்பார்த்தவர்கள், அரசு வேலைக்காக எழுதி கொண்டிருப்பவர்கள், அல்லது அரசு வேலை கிடச்சிருச்சு ஒரு கோர்ட்டு கேஸில் போய் நின்றுக்கிட்டு இருக்கு, அல்லது நான் அரசு வேலை செய்கிறேன் சஸ்பெண்டில் இருக்கிறேன், அல்லது எனக்கு ஒரு மெமோ கொடுத்துட்டாங்க, மேலதிகாரி என் மேலே ரொம்ப காண்டாக இருக்கிறார், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு சாதகமாக தீரக்கூடிய 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சுபர் மூலமாக தொட்டது துலங்கக்கூடிய, எதிலும் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய அருமையான நாளாக இந்த நாள் அப்படியே அமைஞ்சிருக்குதுங்க. கூடுதலாக காவல்துறை, இராணுவம், இந்த பூமி சார்ந்த தொழில்கள், நெருப்பு சார்ந்த தொழில்களில் ஈடுபட்டு கொண்டிருப்பவர்களுக்கு சிறப்பு வருமானங்கள் ஏற்படக்கூடிய அருமையான நாளுங்க இன்றைக்கு. தனுசு ராசிக்காரர்களுக்கு எதிரி கிரகமான சுக்கிரன் இன்றைக்கு நீச்சனாகி 10ஆம் இடத்துல இருக்கிறார். கடன் தொல்லைகள் அறவே ஒழியக்கூடிய நாளாக, இதை ஒழிக்கிறதுக்கு என்ன பண்ணணுன்ற நல்ல ஐடியாக்கள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். கடன் தீரணும்னா காசு வரணும், அவ்வளோதான், சிம்பிள் தான், 2 வரி தான். துட்டை கொடுத்தா அவர் கடன்காரன் வாங்கிட்டு இல்லைன்ட்டு போக போகிறார். இந்த மாதிரியான அமைப்பில் பணம் வருவதற்கான அமைப்புகள் எங்கே இருக்கிறது, எப்படி இருக்கிறதுன்ற, சம்பாதிக்கிறது எதில் சம்பாதிக்கலாம்ன்ற நல்ல ஐடியாக்கள் வரக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. வேலையில், தொழிலில், வியாபாரத்தில், விவசாயத்தில் இது வரைக்கும் இருந்து வந்த ஒரு நெகட்டிவ் தன்மை, இடர்பாடுகள்னு சொல்லுவோம் இல்லையா, இதை இப்படி பண்ணுறதா, அதை அப்படி பண்ணுறதா, பார்ட்னர் ஏமாத்துறாரு, அவர் ஏமாத்துறாரு, நானே கஷ்டப்படுறேன், இப்படின்ற மாதிரியான நெகட்டிவ் அமைப்புகள்லாம் இன்னையிலிருந்து அப்படியே தனுசு ராசிக்காரர்களுக்கு படிப்படியாக விலகும். ஒரு தொழில் பண்ணுறதுக்கு கூட ஒரு உற்சாகம் இருக்கக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக உண்டு. கடனை அடைக்கக்கூடிய அளவிற்கு வருமானங்கள் வரக்கூடிய நிலைமைகள், சிலருக்கு பார்த்திங்கன்னா வண்டி வாகன கடன் வரக்கூடிய அமைப்புகள், சிலருக்கு வீட்டு கடன் ஏற்படக்கூடிய அமைப்புகள், அதாவது நல்ல கடன்கள் ஏற்படக்கூடிய அமைப்புகள் இப்போது கண்டிப்பாக உண்டு. தனுசு ராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் உச்சத்தை அடைந்து எதிரி நீச்சத்தை அடைந்திருக்கின்ற காரணத்தினாலும், 4ஆம் இடம் கூடுதல் சுபத்துவத்தை அடைந்திருக்கின்ற காரணத்தினாலும் எதையும் சமாளிக்கக்கூடிய, அம்மாவின் ஆதரவுகளும் கிடைக்கக்கூடிய நல்ல நாளுங்க இன்னைக்கு. ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு ராசிபலன் நிகழ்ச்சி தொடரும். ராசிபலன் நிகழ்ச்சி தொடர்கிறது. மகர ராசிக்காரர்களுக்கு பூரண ராஜயோக கிரகமான 5-10 குடையவர் இன்றைக்கு 9ஆம் இடத்துல நீச்சம் என்கின்ற அமைப்பு அடைந்திருக்கிறார். ஆனாலும் அவர் பாக்கியஸ்தானத்தை சுபத்துவப்படுத்துவது மிகப்பெரிய யோக பலன்களை தரக்கூடிய ஒரு நல்ல நிலைமை. என்ன கிடைக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்களோ அதெல்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. அடுத்தவர்களுடைய ஆதரவு இல்லாமல் நீங்களே சுயமாக சம்பாதிக்கக்கூடிய, நீங்களே சுயமாக இயங்கக்கூடிய சில பல விஷயங்கள் இன்றிலிருந்து அப்படியே மகர ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக ஆரம்பிக்கும். அவர் ஏமாற்றிட்டு போயிட்டார், இவர் ஏமாற்றிட்டு போயிட்டார், அவரை நம்பினேன் இவரை நம்பினேன்ற விஷயங்களுக்கெல்லாம் இன்றைக்கி ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். யாரையுமே நம்பாமல் உங்களை மட்டுமே நம்பி செயல்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. பெரியவர்களுக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கி இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தல்லாமே, அதுக்கு போயிட்டு வந்தல்லாமேன்ட்டு கொஞ்சம் ஆன்மீக அமைப்புகளில் ஆர்வங்கள் வரக்கூடிய அமைப்புகளும் இன்றைக்கு கண்டிப்பாக உண்டு. ஒரு சிவன் கோயிலுக்கோ ஒரு வைஷ்ணவ கோயிலுக்கோ போயிட்டு வந்து இன்றைக்கு ஒரு மனசு சாந்தியாக அப்படி இதாக இருக்கும். சித்தர்களுடைய ஈடுபாடுகள் கொஞ்சம் கிடைக்கும். அந்த சித்தரை பார்த்துட்டு வந்துடலாம், அந்த சித்தரை பார்த்துட்டு வந்துடலாம், இல்லை திருவண்ணாமலைக்கு ஒரு 8 போயிட்டு வந்துடலான்ற மாதிரியாக புனித தலங்களின் மீது ஈடுபாடுகள். இன்றைக்கே போக முடியலன்னா கூட காசிக்கு எப்போ போகலாம், கயாவிற்கு எப்போ போகலாம், ரிஷிகேஷ் பிளான் பண்ணலாமான்ற மாதிரியாக ஏதேனும் ஒரு நிலையில் ஆன்மீக அமைப்புகளுக்கு திட்டமிடுதல்கள் இருக்கக்கூடிய, அதை நிறைவேற்றி பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய அருமையான நாளுங்க மகரத்தினர் எல்லோருக்குமே இன்றைக்கு. கும்பராசிக்காரர்களுக்கு சுக்கிரன் 8இல் மறைந்து நீச்சமாக இருக்கக்கூடிய இந்த அமைப்பு அதே நேரத்தில் இன்னொரு விதமாக பலன் தரக்கூடிய நிலைமை. ராசிநாதனை இப்போது சுக்கிரன் பார்க்குறார், குருவும் பார்க்குறார். பணங்காசு வரும், எதிர்பாராத அதிர்ஷ்டம், மறைமுகமான தனலாபம். ஒரு சம்பளம் வாங்குறவங்க எல்லாத்துக்குமே ஒரு இதர வருமானம் வரும். அந்த இதர வருமானத்தில் ஏதாவது பிரச்சனைகள் வருமானம், பெரிய பிரச்சனைகள்லாம் வராது. கும்பராசிக்காரர்களுக்கு ஜென்மச்சனி முடிந்து விட்ட காரணத்தினால் கஷ்டங்கள் முடிந்து விட்டன, வேதனைகள் முடிந்து விட்டன என்பது தான் உண்மை. ஆனாலும் இன்னும் 7.5 சனி உங்களுக்கு முழுசாக முடியலையே. அடுத்த வருஷம் ஜூன் மாதம் 3ஆம் தேதி தான் உங்களுக்கு 7.5 சனி மொத்தமாக முடியுது. ஆனால் இன்னும் 6.5 வருஷத்தை நீங்கள் கடந்துட்டீங்கன்றதுனால பாக்கி இருக்கக்கூடிய இந்த சில மாதங்களில் ஒரு சில ஃபவுண்டேஷன்கள் ஏற்படும். எதிர்பாராத இன்கம் வரக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். எதிர்பாராத கான்டாக்ட்ஸ் கிடைக்கக்கூடிய அமைப்புகளும் உண்டு. வாழ்க்கையில் பின்னாடி இன்னும் ஒரு 10-15 வருஷத்துக்கு கும்பராசிக்காரர்கள் நல்லா இருக்க போகிறீங்க.
அந்த நல்லா இருக்க போகிறதற்கான ஐடியாக்கள், அறிமுகங்கள், இதை பண்ணலாம் அதை பண்ணலான்ற மாதிரி கடந்த காலத்தில் என்னென்ன தோற்று போனீங்களோ அந்த தோற்று போன விஷயத்திலிருந்து அப்படியே பாடங்கள் கற்றுக்கொண்டு அதிலிருந்து நல்ல வெற்றிகள் அடையக்கூடிய ஒரு சுப நாளாகவும், சிலருக்கு பங்கு சந்தையில் இந்த 2 நாட்களில் நல்ல பணம் வரக்கூடிய யோக நாளாகவும் அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு. மீனராசிக்காரர்களுக்கு ராசி இன்றைக்கு இரு சுபர்களுடைய பார்வையில் மிகுந்த நல்ல அமைப்பில் இருக்கிறது. சுபத்துவமான நல்ல அமைப்பு இன்றைக்கு. மனோபலம் அதிகரிக்கக்கூடிய அமைப்பு, ஒரு தைரியம் வரக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. அஷ்டமச்சனி 7.5 சனி காலகட்டங்களில் சனி சுபத்துவமாக இருந்தார்னு வச்சுக்கோங்க, அப்போ அவருக்கு பெரிய அளவில் கஷ்ட நஷ்டங்களை கொடுக்க மாட்டார். இன்றைக்கு உங்களுக்கு ஜென்மச்சனி நடந்து கொண்டு இருக்கிறது. இந்த ஜென்மச்சனியை குரு சுக்கிரன் இருவரும் பார்ப்பதால் தற்காலிகமாக 1 வாரம் 2 வாரத்திற்கு பெரிய மன கஷ்டங்கள் இல்லாத அமைப்பு, பண கஷ்டங்கள் இல்லாத அமைப்பு அப்படியே இருக்குதுங்க. இன்னும் 2 வார காலத்திற்கு எதையும் நல்ல விதமாகவே செய்யலாம் என்கின்ற எண்ணங்கள் கண்டிப்பாக வரும், செய்யவும் முடியும். ஒரு நிலையில் இன்றைக்கு காதல் சார்ந்த விஷயங்களில் தோல்விகளை அடைந்தவர்களுக்கு புதிய வாழ்க்கை அமைப்புகள் இப்போது இளைய பருவத்தினருக்கு ஏற்படும். ஒரு பிரேக்கப் ஆகி போச்சுங்க, ரொம்ப நாளாக லவ் பண்ணிக்கிட்டு இருந்தோம், அம்மா அப்பா சரியாக சொல்லலை, அல்லது இது இப்படி ஆயிடுச்சு, அவங்க வீட்டில் இப்படி ஆயிடுச்சு, என் வீட்டில் இப்படி ஆயிடுச்சு, அல்லது எனக்கு வேலை போயிடுச்சு அதனால் அவங்க இப்படி ஆயிட்டாங்க, அல்லது ஒரு சிறிய குறை அப்படி ஆயிடுச்சு இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு மன அழுத்தத்தில் இருக்கக்கூடிய இளைய பருவத்தினர் எல்லோருக்குமே புதிய காதல் வரும் என்கின்ற ஒரு நம்பிக்கைகள் வரக்கூடிய நாளாக, 7ஆம் இடத்து சுக்கிரன் ஆண் பெண் உறவுகளில் ஏற்கனவே இழந்த ஒன்றை திரும்ப பெறக்கூடிய ஒரு அருமையான நாளாக அமைஞ்சிருக்குங்க. அத்தனை மீனராசிக்காரர்களுக்கும் வயதிற்கு ஏற்றாற் போல இன்றைக்கு. இதுவரை 12 ராசிகளுக்கான ராசி பலன்களை பார்த்தோம். அடுத்து ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கங்களை பார்க்கலாம். இன்றைக்கு நம்முடைய சன்லைஃப் தொலைக்காட்சி நேரம் கேட்டிருக்கக்கூடிய எல்லாருக்கும் அப்படியே தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியமான ஒரு கேள்வி. ஐயா, சுக்கிரன் ஒரு பாப கிரகத்தோடு சேர்ந்து அஸ்தமனமும் ஆயிருந்தா என்னங்கய்யா பலன்னு ஒரு ரத்தின சுருக்கமாக கேட்டிருக்கிறார். சுக்கிரன் ரொம்ப பலவீனமாகி கெட்டு போய் கிட்டத்தட்ட டெட்டு நிலைமையில் இருந்தால் என்ன பலன்னு கேட்குற அமைப்பு தான் இது. சுக்கிரன் அஸ்தமனம் ஆகிறது என்ன பண்ணுவார்? 9 டிகிரிக்குள்ளே சூரியனோடு சேர்ந்திருந்தால் அவர் அஸ்தமனம் அடைந்த ஒரு சுக்கிரன் புதனை தவிர மற்றவங்க எல்லாத்துக்குமே அஸ்தமன தோஷம் உண்டு. புதனுக்கு அஸ்தமன தோஷம் இல்லை. புதன் ஒரே டிகிரியில் சூரியனோடு சேர்ந்திருந்தாலும் இயல்பான பலன்களை தருவார். மற்ற எல்லா கிரகங்களும் அதே மாதிரி சந்திரனுக்கு அஸ்தங்க தோஷமே இல்லை. சந்திரனும் சூரியனும் சேர்றதை தான் நம்ம அமாவாசைன்னு சொல்கிறோம். மற்ற ராகு கேதுகளுக்கு எப்போவுமே சூரியனையே பீடிக்கக்கூடிய தன்மை இருப்பதால் ராகு கேதுகளுக்கும் அஸ்தமனம் இல்லை. மற்ற 5 கிரகங்கள்னு சொல்லப்படக்கூடிய பஞ்சபூத கிரகங்களுக்கு அஸ்தமன தோஷம் கண்டிப்பாக உண்டு. அப்போ அந்த அஸ்தமன தோஷத்தில் சுக்கிரன் 9 டிகிரிக்குள்ளே இருக்கிறார் அப்படின்னு சொன்னால் அவர் பலம் இழக்கிறார் என்று அர்த்தம். அவருடைய ஆதிபத்தியங்கள், அவருடைய சொகுசு காரகத்துவங்கள் எல்லாமே ஓரளவுக்கு குறைகின்றன என்று அர்த்தம். இதே நேரத்தில் இன்னொன்னையும் இந்த நேயர் கேட்குறார், பாபகிரகத்தோடு வேறு சேர்ந்துட்டா என்னங்க ஆகிறது? பாபகிரகம் என்பது சுக்கிரனுக்கு ஆகாத பாபகிரகம் அமாவாசை சந்திரன். அமாவாசை சந்திரனோடு இணைவார். அமாவாசை சந்திரன் அவர் எப்போதுமே பார்க்க முடியாது. அமாவாசை சந்திரனோடு இணையும் பொழுது தன்னிடம் இருக்கக்கூடிய ஒரு ஒளியை அமாவாசை சந்திரனுக்கு கடன் கொடுத்து பலவீனமாவார். 2வது இன்னொன்று என்னென்னா, சனி கூட செவ்வாய் கூட சேரக்கூடாது, ராகு கூட சேரக்கூடாது. ஆக இந்த மாதிரியான பாபர்களாகிய ராகு, செவ்வாய், சனியோடு ஒரே நேரத்தில் ராகுவோடோ சனியோடையோ தொடர்பு கொள்ளாமல் வெறுமனை செவ்வாய் கூட மட்டும் சேர்ந்தார்னு வைங்க, அது பிருகுமங்கல யோகம்ன்ற ஒரு பெரிய யோகமாக இருக்கும். இந்த விளக்கத்தை நீங்கள் கேட்கும் போது கொஞ்சம் தலை சுத்தம், என்னங்க இப்படின்ட்டு. ஏன்னா ஜோதிடம் என்பது மனிதனுடைய எதிர்காலத்தை அறியக்கூடிய ஒரு அபாரமான கலை. இந்த கலையில் 1000 நுணுக்கங்கள், 1000 சேர்க்கைகள், 1000 இணைவுகள் இல்லாத, அதே நேரத்தில் இணைந்தால் என்னென்ன விதி விளக்குகளின் அடிப்படையில் பயங்கரமான கோடிக்கணக்கான காம்பினேஷன் இருக்குது. அப்போ இப்போது நான் சொல்லக்கூடிய அமைப்பு, நேயர் கேட்டிருக்கின்ற கேள்வி, அஸ்தமனமாகி அவர் பாபரோடு சேர்ந்திருந்தால் என்ன? சுக்கிரன் மட்டும் செவ்வாயோடு சேர்வது நல்லது. இதை மட்டும் நினச்சிக்கிட்டு மனசில் அதை மட்டும் பொருத்திக்கணும். பிருகுமங்கல யோகம் என்று சொல்லப்படக்கூடிய சனியோடு ராகுவோடு இணையாத செவ்வாயோடு அவர் இணைந்திருக்கிறார் என்றால் மிகப்பெரிய நல்ல பலன்களை அவர் செய்வார். ஆகவே சுக்கிரன் செவ்வாய் சேர்க்கை அது மட்டும் இருந்தால் அது நல்லது. அதே நேரத்தில் அமாவாசை சந்திரனோடு இணைந்திருக்கின்ற செவ்வாய், சனியோடு இணைந்திருக்கின்ற செவ்வாய், ராகுவோடு இணைந்திருக்கின்ற செவ்வாய்னு 3 கிரகங்கள் இணைஞ்சிருச்சுன்னா சுக்கிரன் கெட்டு போயிடுவாருங்க. சுக்கிரன் கெட்டால், பலவீனமானால் என்ன நடக்கும்? மன வாழ்க்கையில் ஏதாவது ஒரு குறைகள் இருக்கும். பெண்கள் சார்ந்த விஷயங்களில் நல்ல பலன்கள் நடக்கவே நடக்காது. சொகுசு வாழ்க்கை அமைப்புகளுக்கு தடை இருக்கும். நல்ல வாகனம், நல்ல வீடு, இது போன்ற விஷயங்களுக்கு தடை இருக்கும். சுக்கிரதசை நடக்கும்போது மட்டும். சுக்கிரதசை நடக்கும்போது அவருடைய காரகத்துவங்கள்னு இப்போது நான் சொல்லக்கூடிய விஷயங்களில் பின்னடைவுகள் இருக்கும். அதே நேரத்தில் வாழ்நாள் முழுக்க காரகங்கள் செயல்படும் என்பதால்
ஒரு நல்ல வீடை அடைவதற்கு ஒரு அமைப்புகள் தடையாக இருக்கும். ஏதாவது ஒரு வகையில் வந்து சுக்கிரன் சனி சேர்ந்துருச்சு, பழைய வீடு தான் வாங்குவீங்க. புது வீடு வாங்குறதுக்கு ஒரு பழைய வீடை வாங்கி ஆல்ட்ரேஷன் பண்ணக்கூடிய அமைப்புகள் வரும். பழைய யூஸ் பண்ண வண்டி ஒன்று அந்த ஏற்கனவே ஒருத்தர் வாங்கி வச்சுருக்கிறாரு இல்லையா, இந்த மாதிரியான ஒரு வண்டி பழைய வண்டியை வாங்கி அதை ஆல்ட்ரேஷன் பண்ணி ஓட்டக்கூடிய அமைப்புகள் வரும். ஆகவே சுக்கிரன் பலவீனமாகி அஸ்தமனமாகி அங்கே பாவரோடு சேரும் பொழுது சுக்கிரனுடைய காரகத்துவங்கள் என்று சொல்லப்படக்கூடிய சொகுசு அமைப்புகள், வீடு வாகன அமைப்புகளில் ஏதாவது ஒரு குறைகள் வரும் என்பதே இன்றைய ஜோதிட கேள்வியின் விளக்கமாக இருக்கும். இதுவரை 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களையும் ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தையும் பார்த்தோம். மீண்டும் நாளை காலை இதே ராசி பலன் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி. இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.